6 மாத குழந்தைக்கு சத்தான ஒரு உணவு நம்ம பார்க்க போகிறோம். செர்லாக் வீட்டில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அரிசி 1 கப்பு, உடைச்ச கோதுமை ஒரு 2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், உடைத்த உளுந்து 2 ஸ்பூன், மைசூர் பருப்பு 2 ஸ்பூன், கொள்ளு 2 ஸ்பூன், பாதாம் ஒரு 7. அரிசியை நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதில் உடச்ச கோதுமையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துக்கிட்டு நல்லா ரொம்ப கரிய வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் தானியங்களையும் எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்ததும் ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக வீட்டிலே அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா போதும். நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கிங்க. அரைச்ச பவுடரை நம்ம அரிசி எடுத்துக்குங்க, வடிகட்டியில் அரிசி எடுத்துக்குங்க. அதை திப்பிலாம் மேலே வந்துடும். வந்த பிறகு 1 ஸ்பூன் மாவு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா கட்டியாக ஆயிரும். கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி நல்லா வெந்து வரும்போது நல்லா வேக வைங்க. வச்சு நல்லா கிண்டி வந்த பிறகு இந்த பதத்துக்கு வந்தாலே போதும். இந்த பதம் வந்தாலே நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த பதம் வந்தாலே நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். சத்தான ஒரு செர்லாக்கு நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வெளியில் வாங்குறதை விட வீட்டில் தயார் பண்ணி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. ஓகே, தேங்க்யூ.